ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் கெஃபைன் பிராண்ட்லேருந்து புதுசாக வந்திருக்கு கெஃபைன் லாரிக் ஐஎம் நம்ம கிட்ட வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎம் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இதான் கெஃபைன் லாரிக் ஐஎம் வர பாக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதான் நமக்கு இந்த ஐஎம் வர பாக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே மேலே ஒரு கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கவர் ஓப்பன் பண்ணலாம். இங்கே பாக்ஸ் பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலராக கெஃபைன் பாக்ஸ் எந்த மாதிரி வருமோ அதே சேம் டிசைனில் இருக்குது. இங்கே பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலேயே நமக்கு வந்து ஐஎம் வந்து இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிறது டைப் சி வேரியன்ட். அப்புறம் இயர் டிப்ஸ் வந்து இருக்குது. இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே 6 பேர்ஸ் ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு ஒரு கேரிங் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஐஎம் வந்து கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே குவாலிட்டி சர்டிஃபிகேட் தென் வாரண்டி கார்டு வந்துருக்கு. இந்த ஒயர் பொறுத்த வரைக்கும் ஹை குவாலிட்டி சில்வர் பெட்டட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா டேங்கிள் ஃப்ரீயாக வந்துருக்கு. இந்த ஒயர்லேயே நமக்கு வந்து கண்ட்ரோல் பாக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த சிங்கிள் பட்டன் வச்சு நம்ம சாங்கெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். தென் பேக் சைடில் மைக் வந்துருக்கு. ஓகே, அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரண்ட் பிளேஸ் பேட் நமக்கு வந்து மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தா பிராண்டிங் எதுவுமே மென்ஷன் பண்ணல. பட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லாரிக் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்தில் இந்த ஐஎம் வந்து லெஃப்டா ரைட்டா அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பேக் சைடில் நமக்கு வந்து ரெசின் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ பார்க்க நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா பர்ஃபெக்டாக இருக்குது. அதில் எந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இங்கே ஈச் ஐஎம் நமக்கு வந்து 6 கிராம் கிட்ட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி இங்கே ஐஎம் நமக்கு வந்து ரொம்ப ஸ்மால் சைஸாக தான் இருக்குது. அதனால் ஃபிட்டிங் நமக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா பாக்ஸ்லேயே நமக்கு அடிஷனல் 6 பேர்ஸ் ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு எந்த சைஸ் செட் ஆகுதோ வந்து கரெக்டாக மாட்டிக்குங்க. ஏன்னா ஃபிட்டிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபிட்டிங் கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் நம்ம சாங்கில் இருக்க பேஸை நல்லா என்ஜாய் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இங்கே ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஐஎம் நமக்கு வந்துட்டு டைப் சி வேரியன்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி 3.5mm வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. இங்கே நம்ம கிட்ட இருக்கிறது வந்து டைப் சி வேரியன்ட். இந்த கேபிளில் வந்து நிறைய இடத்துல வந்து மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் இந்த டைப் சி போர்ட் மேலே வந்து உங்களுக்கு மெட்டல் இருக்குது. அதே மாதிரி அந்த ஒயரை வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிற இடம் அங்கேயும் நமக்கு அந்த மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் மேலே வந்தோம் அப்படின்னா இன்லைன் கண்ட்ரோல் வந்து இருக்குது. அதோட ஃப்ரேமும் நமக்கு வந்து மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் அப்படி இன்னும் கொஞ்சம் மேலே வந்தோம் அப்படின்னா அந்த 2 பின் கனெக்டர் வந்து இருக்கும். அங்கேயும் அந்த இடத்துலையும் நமக்கு வந்து மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஃப்ரண்ட் பிளேஸ் போய்ட்டு நமக்கு மெட்டல் தான். ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த கேபிளில் வந்து பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த இடத்துல இந்த மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒயரில் நமக்கு வந்து இன்லைன் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வால்யூம் பட்டன் அதுக்கப்புறம் சிங்கிள் பட்டன் வந்து இருக்குது. சிங்கிள் பட்டன் சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது சாங் பாஸ் ஆகும், ப்ளே ஆகும். தென் டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் ட்ராக் வந்து போகும். ட்ரிபிள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ட்ராக் வந்து வரும். இங்கே பேக் சைடில் மைக் வந்து இருக்குது. ஸோ இதில் ரெக்கார்ட் பண்ண ஒரு ஆடியோ வந்து கேளுங்க. இந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா கெஃபைன் ஐஎம் அதிலிருந்து வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே ஆடியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். நீங்கள் கால்லாம் பேசும்போது இந்த அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கே கேபிள் பொறுத்த வரைக்கும் ஹை குவாலிட்டி சில்வர் பெட்டட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு டேங்கிள் ஃப்ரீயாக வந்து இருக்குது. நீங்கள் வந்து பார்க்கலாம். ஈஸியாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போய்க்க முடியும். நம்ம பாக்ஸ்லேயே வந்து பார்த்துருந்தோம். இந்த மாதிரி நமக்கு ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை ஃபிட் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம் வந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த கேரிங் கேஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓவரால் இங்கே கேபிளோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹை குவாலிட்டி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 10mm டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட உங்களுக்கு வந்து PU + டைட்டானியம் காம்போசிட் டயக்ராம் வந்து இருக்குது. இங்கே நமக்கு நல்ல நேச்சுரலான ஒரு பஞ்சியான பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இங்கே ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் 20 Hz 20 Hz வரைக்கும் வந்து இருக்குது. இங்கே நமக்கு வந்து சிங்கிள் டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம டைனமிக் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சிஸ் வந்து ஹேண்டில் பண்ணும். இங்கே லோ ஃப்ரீக்வன்சிஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் தான். இந்த ஐஎம்ல பேஸோட கிளாரிட்டி வந்து ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு சில ஐஎம்லாம் நமக்கு வந்து 60% வால்யூம் வச்சு கேட்டால் நல்லாவே இருக்கும். பட் நமக்கு கொஞ்சம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது வந்து டீட்டெயிலாக கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஐஎம் நமக்கு கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு கேட்டாலும் அந்த பேஸோட குவாலிட்டி அந்த பஞ்சு எல்லாமே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே மிட்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வோக்கல்ஸ். இங்கே வோக்கல்ஸோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா நேச்சுரலாக வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கே ட்ரிபிளில் வந்து பார்த்தா நல்லா ஸ்மூத் அண்ட் கிறிஸ்பாக வந்துருக்கு. கொஞ்சம் நம்ம ஜாஸ்தியாக சவுண்டில் வச்சு கேட்கும்போது அதிகமாக அந்த ஹார்ஷிங்லாம் எதுவும் இல்லை. அதே மாதிரி இங்கே சவுண்ட் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் நல்ல வித் அண்ட் டெப்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் கேமிங் இந்த ஐஎம் வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். நல்ல டீட்டெயிலான சவுண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். ஸோ முடிஞ்ச ஆப்பிள் மியூசிக் வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஆப்பிள் மியூசிக் நம்ம லாஸ்ட்டில் சாங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்னும் நம்ம சாங்கோட அவுட்புட் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 3.5mm நமக்கு வந்து 2560 ரூபா அந்த ப்ரைஸ் சேல் பண்ணுறாங்க. டைப் சி வேரியன்ட் நமக்கு வந்து 2990 ரூபா அந்த ப்ரைஸிங் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஐஎம் வந்து பார்த்தா கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த ஐஎம் நல்ல ஒரு பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் நல்ல ஒரு வார்மான வோக்கல்ஸ் வந்து இருக்குது. நல்ல ஒரு ஸ்மூத்தான ட்ரபிள் வந்து பார்த்தா இருக்குது. நல்ல டெக்னிக்கல் பர்ஃபார்மன்ஸ் நல்ல ஒரு பேலன்ஸான ஐஎம் இது. ஸோ கண்டிப்பாக வாங்கலாம். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.